இந்த 6ஆம் பாவக சனி இந்த 6ஆம் பாவகத்துல மறைஞ்சிருக்கும் போது கெடுபலன்களை செய்ய மாட்டார். 7ஆம் பாவகத்துல சனி இருக்கும்போது கூட கண்டிப்பாக கெடுபலனை செய்வார். 6ஆம் பாவகத்தையும் கெடுப்பார், 7ஆம் பாவகத்தையும் கெடுப்பார். சனி இருக்கும் இடத்தை எல்லாவற்றையும் கெடுப்பார். ஆட்சியாக இருந்தாலும் கெடுப்பார், உச்சமாக இருந்தாலும் கெடுப்பார், பாவகத்தை கெடுப்பார். அப்ப 6ஆம் பாவகத்தை அவர் கெடுப்பது நல்லதா, 7ஆம் பாவகத்தை அவர் கெடுப்பது நல்லதா? 6ஆம் பாவகத்துல கடன், நோய், வம்பு, வழக்குன்னு சொல்லிட்டு மனுஷனுக்கு தேவையாத எல்லாமே இருக்குது. மனுஷனுக்கு தேவையில்லாத எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடத்தை அவர் கெடுக்கின்ற அமைப்பில் இருக்கிறார். மனிதனுக்கு தேவையான மனைவி, கணவன், குழந்தைகள், நட்பு, வியாபாரம், தொழில் போன்ற அமைப்புகள் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு 7ஆம் பாவகத்தில் இருக்கு. இந்த 7ஆம் பாவகத்தை அவர் கெடுக்க கூடாது. ஆகவே 7இல் சனி இருப்பது நல்லது அல்ல. அப்ப இந்த இடத்துல சனி எப்படிப்பட்ட தன்மைகளை கொடுப்பார் என்பது சூரியன் எப்படி இருக்கிறார் என்பதை பொறுத்தது. லக்னம் தான் அடிப்படை. நீங்க எந்த இடத்துல கேம் ஆடணும், செஸ்ல இங்க ராஜாவை தான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் அந்த கேம் போகுது. அப்ப செஸ்ஸுக்கு எப்படி ராஜாவோ, ஒரு ஜாதகத்திற்கு லக்னம், லக்னாதிபதியின் வலுவை வைத்தே அனைத்து விஷயங்களும் அங்கே நடைபெறுகின்றன. ஆக அந்த அமைப்பின் அடிப்படையில் இங்கே சிம்ம லக்னத்திற்கு சனியானவர் 6ஆம் இடத்தில் வரும் பொழுது 6ஆம் இடத்துல அவர் அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்களை செய்ய மாட்டார் என்பது லக்னம், லக்னாதிபதியுடைய அண்மை அமைப்பை பொறுத்தது. ஒருவேளை லக்னாதிபதி நீச்சனாகி லக்னாதிபதி சனியின் பார்வையில் அமர்ந்து, அப்ப லக்னாதிபதி 10ஆம் பார்வையில் சூரியனை பார்த்து ஏற்கனவே அவர் நீச்சமாகி அங்கே ராகுவோடு இருந்தாரேயானால் இப்போது இந்த 6ஆம் அதிபதி தசை நல்ல பலன்களை செய்ய. முரண்பாடுகளின் மொத்த உருவம் ஜோதிடம்.